நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை துதித்து பாடுவோம். ஏனென்றால் அவர் கர்த்தர் வெண்கல தாழ்பாள்களை உடைத்தார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று கர்த்தரை துதித்து பாடுவோம். அப்படி என்றால் வெண்கலம் என்பது மிகுந்த உறுதியுள்ள உலோகமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நம் வாழ்க்கையில் உறுதியாய், வெண்கலம் போல உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற துன்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாதபடிக்கு வெண்கல கதவு போல, இரும்பு தாழ்பாள் போல அது நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. நாம் விடுதலை அடையாமல் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். அந்த வெண்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பாள்களை உடைத்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்று கர்த்தரை துதித்து பாடுவோம். அவரை மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்வோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். நம் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற வெண்கல கதவு போல் நம்மை அடைத்து வைத்திருக்கிற துன்பங்களையும் வேதனைகளையும், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் போன்றவை எல்லாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கப் போகிறார். அதற்காக கர்த்தரை நோக்கி நாம் துதித்து மகிழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, இரக்கம் போன்றவையினாலும் அவருடைய பெரும் கிருபையினாலும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள், மனிதர்களாகிய நமக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் கர்த்தரை நோக்கி நாம் துதித்து நன்றி செலுத்துவோம். நிர்மூடர் என்றால் முழுமையான ஒன்றும் இல்லாத, அறிவே துளியும் இல்லாத முட்டாள்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய வழிகள் பாதகமாய் இருக்கிறது. பாவம் செய்வதையே விரும்பி விரும்பி செய்வார்கள். நீதி நியாயம் என்பது துளியும் இருக்காது, அதை விரும்ப மாட்டார்கள். தவறு செய்வதையே வாழ்க்கையின் மிகுந்த ஒரு லட்சியமாக வைத்து கொண்டு தவறு செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களும் அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம், அக்கிரமம், எதில் எடுத்தாலும் அக்கிரமம், அப்படி செய்கிறவர்களும் முட்டாள்கள், மகா முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படி பாவம் அதிகமாய் செய்கிறவர்களை பார்த்து சமுதாயம் திறமைசாலிகள் என்று சொல்லுகிறது. பாவம் செய்வதில் மகா திறமைசாலி, இவன் எப்படி பாவம் செய்கிறாள், இவன் எப்படி பாவம் செய்கிறான் என்று உலகம்தான் பாராட்டும், கர்த்தர் அல்ல. கர்த்தர் அருவருக்கிறார் அதை. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் நிர்மூடர். நம் வாழ்க்கையில் நாம் பாவம் செய்து அதில் பெருமை பாராட்டி கொண்டிருந்தால் நம்மை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை என்று பொருள். தயவு செய்து நீதியையும் நியாயத்தையும் விரும்பி நாடி தேடி ஓடுவோம், அதை கனப்படுத்துவோம். பாவத்திற்கு மரியாதை கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வதே சிறந்தது. அப்படி பாதக மார்க்கம், தங்கள் வாழ்க்கையில் தவறு செய்வது, பாவம் செய்வது, அக்கிரமம் செய்வது போன்ற செயல்களை செய்கிறவர்கள் நோய் கொண்டு உடங்கி போகிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். நோயினால் அவர்கள் துன்பப்படுவார்கள். நோய் வரும். பாவம் செய்து செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நோய் வரும். அது எந்தவித பாவமானாலும் சரி, அவர்கள் பாவத்திற்கு ஏற்ற வியாதி, நோய் வந்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் அழிவுக்கு நேராய் போய் சேருவார்கள். அவர்களுடைய மனமானது, அவர்கள் இருதயம் எல்லா உணவையும் வெறுத்து விடும். உணவு அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். எல்லா உணவையும் வெறுத்து விடும். அவர்களுடைய துன்பம் மகா பெரியதாய் இருக்கும். எல்லா உணவையும் அவர்கள் வெறுத்துவிட்டு, எதின் மேலும் அவர்களுக்கு பிரியமில்லாமல் எல்லா உணவையும் வெறுத்துவிட்டு அவர்கள் மரண வாசல்களை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய நிலைமை இப்படி ஆகும். தங்கள் ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவர்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு மரணம் வரப்போகிறது என்ற பயத்தின் நிமித்தம் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவர்கள் பாவம் செய்து தீவினையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும்
அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆபத்து நேரத்தில். அப்பொழுதோ கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களை நீங்களாக்கி மீட்கிறார். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதாவது இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வலி, அந்த வேதனையின் மத்தியில் நாம் செல்லும் பொழுது அந்த துன்பத்தை கர்த்தர் நம்மை காப்பதற்காகவே கொடுக்கிறார். பாவத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வருகிறது. அந்த துன்பத்தை பயன்படுத்தி கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றவும் கர்த்தர் விரும்பி அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார். அதை அனுபவிக்கிற மனிதர்கள் அந்த துன்பத்தின் நேரத்திலாவது மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அவர்களுடைய ஆபத்துகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்து மீட்டுக் கொள்கிறார். மனம் திரும்புவதற்கே அந்த துன்பமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலும் மனம் திரும்பாமல், துன்பத்தை அனுபவித்தும் மனம் திரும்பாமல் இருந்தால் அவர்களுக்கு நித்திய நரகமே காத்திருக்கிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் துன்பத்திலிருந்தும் வியாதிகள், பாடுகள் இவைகளிலிருந்தும் விடுதலையாக்கி அவர்களை குணப்படுத்தி அவர்களை மீட்டுக் கொள்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். அவர்கள் துன்பம் அனுபவித்தாலும் கர்த்தருடைய இரக்கத்தினால் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அப்படி கர்த்தரால் நன்மையை பெற்று கொண்டவர்கள், கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தரை துதித்து அவர் மனிதர்களுக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவரை துதித்து மகிமைப்படுத்த கடவர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள். நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து பாடி மகிழ்வோம். ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி, கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி, கர்த்தர் செய்த செயல்களை, அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது, நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை விவரித்து பலருக்கும் சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பலருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், விவரிக்க வேண்டும். பலரும் தெரியும்படி கர்த்தருக்கு சொல்ல, கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்கும்படி நாம் சொல்ல வேண்டும். கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்து இப்படியாக பொருள் ஈட்டுவதற்காக கடலில் சென்று கடல் பயணம் மேற்கொள்கிறவர்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில அதிசயங்களை காண்கிறார்கள், அவர்கள் அனுபவங்களை பெறுகிறார்கள். கடலில் கர்த்தர் பலவித அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறார். கடலில் திடீரென்று அலைகள் கொந்தளிக்கிறது. அப்படி திரளான தண்ணீர்கள் மேல் கடலில் வேலை செய்து, கப்பலில் வேலை செய்து பணிபுரிகிறவர்கள் பலவிதமான காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அப்படி வேலை செய்யும் போது பலவிதமான ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். மேலே வானம் வரைக்கும் செல்கிறார்கள், கீழே ஆழம் வரைக்கும் செல்லுகிறார்கள், கடலின் ஆழம் வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. திடீரென கடல் கொந்தளித்தால், திடீரென ஏற்படும் கடலில் ஏற்படும் மாற்றங்களினால் அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்டால், கர்த்தர் கட்டளையிடும் போது பெருங்காற்று வந்து கடலின் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கப்பல்களில் வேலை செய்கிறவர்கள் தங்கள் மனதால் கிளேசம் அடைந்து மிகுந்த வேதனையுற்று தவிப்போடும் வேதனையோடும் புலம்பலோடும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், துன்பத்தை அடைகிறார்கள். அந்த துன்பத்தில் இருக்கிற, அந்த நிலையில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் ஞானத்தை மறந்து போகிறார்கள், ஞானத்தை இழந்து போகிறார்கள். என்ன செய்வதென்று, ஞானிகளாய் இருந்தவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி தத்தளிக்கிறார்கள். அவர்களுக்குள் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரிவதில்லை. அவர்கள் ஞானம் பயனற்றதாய் போகிறது.
துன்ப நேரத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அவர்கள் மதுபானம் குடித்த மனிதனைப் போல தடுமாறுகிறார்கள், தத்தளிக்கிறார்கள். மதுபானம் அருந்தியவர்கள் அவர்களுடைய மனம் தெளிவாய் இருக்காது, சற்று குழப்பமாக தத்தளிப்போடு அவர்களுடைய நடை கூட இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அது போல இந்த கடலில் தண்ணீரில் வேலை செய்து கப்பலில் இருந்து கடல் கொந்தளிப்பால் அவதிப்படுகிறவர்களும் இருப்பார்கள். அவர்களால் எந்த புரிதலும் ஏற்படாது, தத்தளிப்பு நேரிடும், மனம் ஆத்துமா மிகுந்த வேதனையுற்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்கள் ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று, அதனால் பலனில்லை என்று தெரிந்த பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்நாளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மனதிறங்கி அவர்கள் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் துன்பத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குகிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். கொந்தளிப்பை அடக்குகிறார், அது அடங்கி அமைதலாகிறது. கடலின் கொந்தளிப்பு அடங்குகிறது, அலைகளை அடக்கி அமைதிப்படுத்துகிறார். அமைதல் அடைந்த பின்பு அதனால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் வந்து சேர வேண்டிய துறைமுகத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் அவர் செய்கிற நமக்கு காட்டுகிற கிருபையின் நிமித்தமும் அவருடைய கிரியைகளின் நிமித்தமும் அவரை துதித்து பாடி நாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். துதி பாடல் என்பது கர்த்தருக்கு நன்றியை வெளிப்படுத்துவது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவரிடத்தில் நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை செலுத்துவோம். கர்த்தரை ஜனங்கள் பலர் கூடியிருக்கிற சபைகளிலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பலர் கூடியிருக்கிற சபை, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இருக்கக்கூடாது, யாரிடமும் சொல்லாமல் மூடி மறைக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் சபைகளில் அதை அறிவிக்க வேண்டும், மூப்பர்களின் சங்கத்திலே அதை தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் எனக்கு இப்படிப்பட்ட அடையாளங்களை செய்திருக்கிறார் என்று அவரை துதித்து பாடி மகிழ வேண்டும். அது நன்றி செலுத்தும் முறை. இப்படி வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நிச்சயம் இந்த காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துவோம், பலருக்கும் சொல்லுவோம், சபைகளிலும் மூப்பர்களின் சங்கங்களிலும் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவ செயல்களினாலும் கர்த்தருக்கு விரோதமாய் மனிதர்கள் செயல்படுவதினால் கர்த்தர் கோபம் கொண்டு ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் தண்ணீர் இல்லாத உலர்ந்த நிலமாகவும் நீரூற்றுகளை வறண்டு போகவும் தண்ணீர் துளியும் இல்லாமல் வறண்டு போகவும் பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் இப்படி நடக்கிறது. நாம் அக்கிரமம் செய்தால் நம்முடைய நீர்நிலைகள் உலர்ந்து போகும், நிலங்கள் ஆறுகள் எல்லாம் வற்றி போகும். அதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமங்களே. குடியிருக்கிற மக்களுடைய பொல்லாப்பை நிமித்தமும் அந்த பூமியை வறண்ட நிலமாக மாறி போக பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபமே இதை செய்கிறது. பலர் நினைக்கலாம், பல தேசங்களில் மழை இல்லாமல் இருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது என்று ஜனங்கள் புலம்புவதையும் தண்ணீர் பஞ்சத்தினால் கஷ்டப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். பலர் அப்படி சொல்வதை கேள்விப்படுகிறோம். நாமும் சில நேரங்களில் நாம் அனுபவிக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய பொல்லாப்பு. நாம் பொல்லாப்பு செய்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் நாம் ஈடுபடும் போது கர்த்தர் கோபம் அடைந்து நம் நீர்நிலைகளை காய பண்ணுகிறார். இதை புரிந்து கொள்வோம். நமக்கு வரும் தண்ணீர் பஞ்சத்திற்கு காரணம் நாமே, நாம் செய்கிற அக்கிரமங்களே, நம்முடைய இருதயத்தின் பொல்லாப்பே காரணம். பொல்லாத எண்ணம் கொண்டு மனிதர்கள் வாழ்வதினால்தான் தண்ணீர் பஞ்சம் வருகிறது. இப்படி செய்கிற அதே கர்த்தர் தான் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். குளங்களும் மாறுகளும் நீர்நிலைகளும் நிரம்பிய இடமாக அவாந்திர வெளியாய் வறண்ட பூமியாய் இருந்த இடத்தை செழிப்பானதாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றுகளாக மாற்றி வறண்ட நிலத்தை
நீரூற்றுகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் எழும்ப பண்ணி அந்த இடம் முழுவதும், அந்த தேசம், அந்த நிலம் முழுவதும் செழிப்புள்ளதாக்கி பசியுள்ள ஜனங்களை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள். அங்கு வந்த அந்த ஜனங்கள் தண்ணீரோடும் செழிப்பான பூமியை கண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அங்கு அவர்கள் வந்து குடியிருக்கும் நகரங்களை கட்டி திராட்சை தோட்டங்களை நட்டு அவர்கள் விளைச்சல்களை பெருக பண்ணுகிறார்கள். பலவிதமான பழங்கள், காய்கறிகள், தானியங்களை எல்லாம் விதைத்து செழிப்புள்ள பூமியாக்கி அவர்கள் செழிப்பாய் வாழ்கிறார்கள். அவாந்திர வெளியையும் கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்றுகிறார். அவைகள் வரத்துள்ள மிகுந்த பலனை தரும். அதிக பணம் பொருளீட்டக்கூடிய பலன் அந்த அளவுக்கு தரும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் மிகுதியாய் பெருகுகிறார்கள். அவர்கள் செழிப்புள்ள நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்களும் பெருகுகிறது. அவைகளும் செழிப்பாய் இருக்கிறது. ஒரு குறைவும் இல்லாமல் செழித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய அன்பு பெரியது. நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.